சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருகிறார் என அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளரிடம் கூறுகையில், புதுச்சேரியின் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருகிறார். அனைத்து அரசு விழாக்களிலும் தான் கலந்து கொள்ள வேண்டுமென்ற அதிகாரிகளை கட்டாயப்படுத்துவதும், எஸ்டிமேட் மற்றும் பொதுக்கணக்கு குழுவில் உறுப்பினராக கூட இல்லாத நிலையில் அந்த கமிட்டியின் தலைவர்களின் அதிகாரத்தை குறைக்கின்ற விதத்தில் தானே அந்த கமிட்டிக்கு தலைமை தாங்கி நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு சட்டத்திற்கு எதிரான வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். இது சம்பந்தமாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டுமென கடிதம் அளித்துள்ளார். இது சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை சபாநாயகர் செல்வம் உணர வேண்டும். இதற்கு இடையே சபாநாயகர் அவர்கள் எனக்கு எல்லா அதிகாரமும் உள்ளது என்றும், முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் அமைச்சர்கள் கலந்து கொள்ள வேண்டிய அனைத்து விழாவிலும் கலந்து கொள்ளலாம் என யூனியன் பிரதேச சட்டம் 1963 தெளிவாக உள்ளது என கூறியுள்ளார். யூனியன் பிரதேச சட்டம் 1963 யூனியன் பிரதேச பிசினஸ் ரூல் எந்த இடத்திலும் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்ளும் அரசு விழாக்களில் சபாநாயகர் கலந்து கொள்ளலாம் என இல்லை. உச்ச நீதிமன்றம் கூட எனது அதிகாரத்தில் தலையிட முடியாது என சபாநாயகர் கூறியுள்ளது மாநிலத்திற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. நீதித்துறையோ சபாநாயகர் கேலி செய்துள்ளது தவறானது ஒன்று. முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநராக கலந்து கொண்ட விழாவில் கலந்து கொள்ளலாம் என சட்டப்பேரவை விதிகளில் இருக்கிறதா என்று சபாநாயகர் தெரிவிக்க வேண்டும். அவருக்கு நான் சவாலாகவே இதை கூறிக்கொள்கிறேன். அவர் அதற்காக ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும். மேலும் எனது அதிகாரத்தில் உச்ச நீதிமன்றமே தலையிட முடியாது என கூறுவது சபாநாயகரின் ஆணவத்தின் உச்சகட்டம். இந்தியாவில் பல மாநிலங்களில் சபாநாயகரின் தவறான தீர்ப்புகளை பல்வேறு உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் கண்டித்து நியாயமான மாற்று தீர்ப்பை வழங்கியுள்ளனர். உத்தரகண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பல சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியை நீக்கம் செய்து அதனால் ஆட்சி கவிழ்ந்தது. அந்த சட்டப்பேரவை தலைவரின் தவறான செயலை கண்டித்து தொடுக்கப்பட்ட வழக்கில் சபாநாயகரின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவி நீக்க வழக்கு தவறுமே என்று மீண்டும் அங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உத்தரவிட்டது. அரசியலமைப்பு சட்டம் இப்படி இருக்க நமது சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் தனது அதிகாரத்தில் குறுக்கிட உச்ச நீதிமன்றத்திற்கே அதிகாரம் இல்லை என்று கூறியுள்ளார். இது சட்டப்பேரவை தலைவரின் சிறுபிள்ளைத்தனமான ஆணவ பேச்சுக்கு எடுத்துக்காட்டாகும். உச்ச நீதிமன்றத்தையே சட்டப்பேரவை தலைவர் களங்கப்படுத்தியுள்ளார். இது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். மாண்புமிகு முதலமைச்சரின் அருகில் அவ்வப்போது சட்டப்பேரவைத் தலைவர் அமர்ந்து அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதாக எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சரை அழைத்து நான் சொல்கிறேன் என தெரிவித்துள்ளார். அவ்வப்போது சட்டப்பேரவைத் தலைவரை அழைப்பது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். புத்தாடை கொண்டாட புதுச்சேரி நோக்கிய அதிக அளவில் வெளி மாநில மக்கள் உள்ளே வர இருப்பதால் இ பாஸ் முறையை புதுச்சேரி அரசு கொண்டு வர வேண்டும். 1000 கார்கள் மட்டுமே நிறுத்த இடமுள்ள நகரப் பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வருகை தருவதால் புதுச்சேரி நகரமே போக்குவரத்து நெரிசலினால் அல்லோலப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களில் சுற்றுலா தலங்களில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தேவையான எண்ணிக்கைக்கு ஏற்ப இ பாஸ் வழங்குவது போல் புதுச்சேரியிலும் இ பாஸ் முறையை கொண்டு வர வேண்டும். இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் காவல்துறை தலைவரை அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். பேட்டியின் போது மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர்.